என்னங்க நடக்குது ஐடி உலகத்துல? ரொம்ப பயமா இருக்குங்க. லாஸ்ட் மந்த்து இந்தியாவுடைய பெரிய பெரிய ஐடி எம்என்சி கம்பெனிஸ் உடைய ஸ்டாக்லாம் ஆதாள பாதாளத்துக்கு போயிடுச்சுங்க. அதாவதுங்க 50 to 60 பில்லியன் டாலர்ஸ் லாஸ் வந்துருச்சுங்க. இந்தியன் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து 8 to 9% ட்ராப்புங்க. அதே நேரத்தில் அமெரிக்காலையும் ஒரு லெகசி சாஃப்ட்வேர் கொடுக்குற பெரிய கம்பெனியுடைய ஸ்டாக்கும் டவுன் ஆயிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கம்பெனிகள்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்லை. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் ஏஏ தாங்க. அவங்க கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் இந்த ஏஏ வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? வாங்க சேர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். வெல்கம் டு ஷாஷா ஏஏ வேர்ல்ட். ஏஏ ஃபார் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். இங்கு ஏஏக்கான முழு விளக்கமும் கொடுக்கப்படும். நான் உங்கள் நண்பன் கண்ணன் நோவா, டேட்டா சயின்டிஸ்ட், மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஃப்ரம் யுஎஸ். அறிவை பகிர், அறிவை பெறு, அறிவுதான் எப்போதும் நிரந்தரம். இன்னைக்கான அஜெண்டா என்னங்கிறத பார்க்கலாங்க. லாஸ்ட் மந்த்து பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், ஏஏ கொடுக்குற ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அவங்களுடைய நியூவர் வெர்ஷனுடைய ரிலீஸை பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க. முதலாவது கிளாடுடைய வாப்பஸ் 4.6ன்னு நியூவர் வெர்ஷன் வந்துருச்சு. இது ஆந்திராப்பிலேருந்து வந்தது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இந்தியாவுடைய ஸ்டாக்கையும் இங்கே உள்ள ஒரு பெரிய கம்பெனியோடைய ஸ்டாக்கையும் ஆதார பாதாள பள்ளத்துக்கு இது பண்ணிச்சு, தள்ளிச்சு. ஏன்னா இது வந்து லெகசி சாஃப்ட்வேர் கோடை வந்து பெர்ஃபெக்டாக எழுதும், பக்கை ஃபிக்ஸ் பண்ணணுன்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. ரெண்டாவது ஓப்பன் கிளே. இது வந்து ஒரு அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட். இது என்னென்னா மெசேஜிங் டூலோட பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்தோ இல்லைன்னா ஐமெசேஜில் இருந்தோ நம்ம ஏஐ ஏஜெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. மூணாவது கூகுளில் இருந்து ஜெமினையுடைய நியூவர் வெர்ஷன், அதாவது 3.1 ப்ரோ ரிலீஸை பற்றி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. நாலாவது சாட்ஜிபிடி, அதாவது ஓப்பன்ஏஐனுடைய ஜிபிடி 5.4 உடைய ரிலீஸை பற்றி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இவங்க எல்லாருமே காமனாக சொன்னது வந்து பெட்டராக இந்த நியூ மாடல் வந்து நியூ வெர்ஷன் வந்து நல்ல பெட்டராக கோடு எழுதும், கோடை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம பைத்தான் அஸ்யூஸ்வல்னா பைத்தான் கோடில் வந்து எப்படி எல்எல்எம் மாடல் வந்து கோடு எழுதுது, கிளாஸ் எப்படி எழுதும், ஃபங்க்ஷன் எப்படி எழுதும் அப்படிங்கிறதும், அது மாதிரி எப்படி ஒரு கோடில் ப்ராப்ளம், சிண்டெக்ஸ் எரரோ ஏதோ ஒரு பக் இருக்குன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதையும் பார்க்கலாம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுவும் இந்த கோடிங் டெமோவை பாருங்கள், அது மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்க்ரீனை பாருங்கள். ஆமாங்க, கிளாடு உடைய ரிலீஸ், அது ஆந்த்ரோபிக் உடைய ரிலீஸ். அவங்க வந்து கிளாடு மாடலுடைய வாப்பஸ் 4.6 ரிலீஸ் பண்ணாங்க லாஸ்ட் மந்த்து. அப்போ வந்து அவங்க சொன்னது வந்து இந்த மாடல் வந்து நல்ல கோடு எழுதும், நல்ல கோடை ஃபிக்ஸ் பண்ணும், 14.5 hours லாங் ரன்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் லெகசி கோடை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னாலேயே இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஐடி கம்பெனியோடைய ஸ்டாக்கும் இங்கே உள்ள ஒரு லெகசி பெரிய கம்பெனியோடைய லெகசி சாஃப்ட்வேர் கொடுக்குற கம்பெனியோடைய ஸ்டாக்கும் டவுன் ஆச்சு. இதோடைய கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா 1 million கான்டெக்ஸ்ட் விண்டோ. அப்புறம் இது என்னென்னா கோடு வந்து மேசிவ், அதாவது எக்கச்சக்க கோடை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுதான் மெயின் அட்வான்டேஜ். ஓகே. அப்புறம் அடாப்டிவ் திங்கிங், ஹைப்ரிட் ரீசனிங் இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
பிரேக் பண்ணி சங்க்ஸ் பண்ணி அதை சப் டாஸ்க்காக இது பண்ணி சப் ஏஜென்ட்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு மெயின் ஏஜென்ட்டுக்கு கையில் கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட அஜென்டிக் அண்ட் மல்டி ஏஜென்ட் கேப்பபிலிட்டிஸும் இருக்குது. அதாவது இவங்க வந்து கொடுத்த மாடலில் 3 கோர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோ ஒர்க், ரெண்டாவது வந்து கோடு, மூணாவது வந்து சாட். ஓகே, இப்போ கோ ஒர்க்குங்கிறது என்னென்னா, நான் டெக்னிக்கல் யூஸர் வந்து யூஐ பேஸில் அதை டவுன்லோட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி அந்த ஏஜென்ட் ஒர்க்கை கொடுத்து அசைன் பண்ணி ஒர்க்கை முடிக்க சொல்லலாம். அப்புறம் கோடுங்கிறது மோஸ்ட்லி டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிஎல்ஐ டூல். அதை வச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கோடிங் வழியாக அந்த ஒர்க்கை முடிக்கலாம். மூணாவது சேட். இதில் வந்து இந்த கோவொர்க்கரு வந்து இது பண்ணணுன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி உங்கள் பிசியில் ரன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது சில சம்டைம்ஸில் ப்ரிவிலேஜெலாம் கேட்கும், சில ஆக்ஷன் எடுக்கணுன்னா, பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா. ஓகே, ஒரு ஃபைலை மாடிஃபை பண்ணணுன்னா அதுக்கு எடிட் ஆக்சஸ் கேட்கும். ஓகே, நீங்கள் எவ்வளோ லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. எடிட்னா எடிட் ஒன்லி கொடுங்க, ரைட் மோடு ஒன்லி, நாட் டெலிட் மோடு. ஓகே, அதே மாதிரி இதில் செல்ஃப் டீபக்கிங்கும் இருக்குது. அதனால ஓனாகவே கோடை செல்ஃபாக டீபக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக கோடை ஃபிக்ஸ் பண்ணிடும். இதோடைய கேப்பபிலிட்டிஸ் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். கோடு குவாலிட்டி பண்ணும், ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணித்தரோம், டெஸ்ட் கவரேஜ் பண்ணித்தரோம், டாக்குமெண்டேஷன் பண்ணித்தரோம். ஓகே, கோடு குவாலிட்டியில் கியூஏ வேலை எல்லாம் பண்ணிடும். ஆர்கிடெக்டில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணித்தரோம். ஓகே, டெஸ்ட்டு கவரேஜில் பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு, இன்டகிரேஷன் டெஸ்ட்டு, என்டு டெஸ்ட்லாம் பண்ணித்தரோம். டாக்குமெண்டேஷனாக நீங்கள் எழுதின கோடுக்கு இல்லை அதை எழுதின கோடுக்கு அதை டாக்குமெண்ட் பண்ணணும். இவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, இது லெகசி கோடை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னதுனால ஆஃப்ஷோர்லேருந்து கொடுக்குற ப்ரொடக்ஷன் சப்போர்ட்லாம் கட் ஆயிரும். அதே நேரத்தில் இங்கே உள்ள லெகசி சிஸ்டத்துக்கு இங்கே இருந்து கொடுக்குற சப்போர்ட் கொடுக்குற அந்த கம்பெனிங்களுடைய ஹெல்ப்பும் வேண்டான்னு கிளைண்ட் டிசைட் பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்லாம் டவுன் ஆச்சு. ஸ்க்ரீனை பாருங்கள், நான் எதை பற்றி பேச போகிறேன்னு தெரியுங்க. ஆமாங்க, ஓப்பன் கிளே. அதான் என்ன சொல்கிறது, கிளாடுடைய மாடல் வந்தோடனே நானும் மார்க்கெட்டில் இருக்கேன்னு சொல்லி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இது வந்து எல்எல்எம் கிடையாது, இது வந்து ஏஜென்ட். ஓகே, அட்டானமஸ் ஏஜென்ட். இதுக்கு ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸில் வந்து அவங்க வந்து கிளேவ் பாட்னு வச்சுருந்தாங்க, அடுத்து மால்ட் பாட்னு வச்சாங்க, இப்போ ரீசெண்டாக அதுக்கு ரீநேம் பண்ணி ஓப்பன் கிளேவ்னு வச்சுருக்குறாங்க. ஓகே, இது ஏன் இது எதுக்கு எல்லோரும் பேசுகிறாங்க இப்போன்னா, இது என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய மெசேஜிங் டூல்ஸ்லேருந்து ஈஸியாக நம்ம இந்த அட்டானமஸ் ஏஜெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். அதான் இதோடைய அட்வான்டேஜ். ஓகே, இன்டகிரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் இருந்து பண்ணிக்கலாம், டெலிகிராமில் இருந்து பண்ணலாம், ஐமெசேஜில் இருந்து பண்ணிக்கலாம், ஸ்லாகு, டிஸ்கார்டு, சிக்னல் அண்டு டீம்ஸில் கூட, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் கூட இதை இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஏஜெண்ட்டை ரன் பண்ணலாம். ஓகே, இந்த ஏஜெண்ட் வந்து எந்த எல்எல்எம் கூடயும் ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆந்திராவுடைய கிளவுடு எல்எல்எம் பண்ணலாம், ஓப்பன் ஏவுடைய ஜிபிடி மாடல் கூட பண்ணலாம், ஜெமினியை கூட ப்ளக்இன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதுவும் நீங்கள் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணுவீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் லோக்கல் மிஷின் ஆக்சஸ் கிடைச்சுன்னா கொடுங்க, தேவைப்பட்டால் கொடுங்க. அது என்ன ஆக்சஸ் கொடுக்குறீங்க, லீஸ்ட் ப்ரிவிலேஜ் பேஸ் பண்ணி கொடுங்க. எடிட் தான் தேவைன்னா எடிட் மட்டும் கொடுங்க, டெலீட் கொடுக்காதீங்க அடிஷ்னலாக. ஓகே, இல்லை ரீடு தேவைன்னா ரீடு மட்டும் கொடுங்க. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி இது ப்ரௌசரையும் கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ ஏஜென்ட்டுங்க, அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட். ஓகே, இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பாருங்கள். ரன்ஸ் ஆன் நம்ம மிஷினு, அப்புறம் எனி சேட் ஆப்போட இது பண்ணலாம். இதுக்கு இன்டர்னல் மெமரி இருக்குது. ப்ரௌசரை கண்ட்ரோல் பண்ணும். ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணும். ஓகே, அப்புறம் இதுக்கு ஸ்கில்ஸ் அண்டு ப்ளக்இன்ஸ் இருக்குது. ஓகே, அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்லோ ப்ளக்இன் அட்டாச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே,
அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்ஸ் வித் எவ்ரிதிங்னாங்க. எனி மெசேஜிங் டூலோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய கோர் அட்வான்டேஜ். கூகுளுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் வந்து கூகுள் ஒன்ஸு ஜெமினை மாடலுங்க. அதாவது கூகுள் வந்து அவங்களுடைய ஜெமினை மாடலுடைய நியூவர் வெர்ஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஜெமினை 3.1 ப்ரோ அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதோடைய கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். கான்டெக்ஸ்ட் விண்டோ வைஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இன்புட் டோக்கன்ஸ் அண்டு என்ன சொல்கிறது, அவுட்புட் வந்து 64,000 டோக்கன்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இன்புட் இட் செல்ஃப் 1 மில்லியன்னா, இன்புட்டு வந்து நம்ம இன்புட்டாக கீபோர்டில் கொடுக்குற இன்புட், அதாவது நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது, அதை கொஸ்டின் கேட்குறது, அட்டாச் பண்ணுறது, வீடியோ ஆடியோ ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம ப்ரீவியஸ் சேட்டோடைய கான்வர்சேஷன் டீட்டெயில்ஸு, ஹிஸ்ட்ரி அண்டு அடிஷ்னலாக நம்ம ஏதாவது கம்பெனியில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறது, டேட்டாபேஸ்லேருந்து நாலேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணுறது, இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் இன்புட்டாக கொடுப்போம். அதோடைய சைஸ் வந்து 1 மில்லியன் வரைக்கும் இருக்கலாம். அது வரைக்கும் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் அவங்க மாடல் அவுட்புட் வந்து 64,000 டோக்கன் சைஸ் வரைக்கும் அவுட்புட்டை ஜெனரேட் பண்ண முடியும். அவ்வளோ பெரிய அவுட்புட்டை இந்த மாடலால் ஜெனரேட் பண்ண முடியும்னு சொல்லுது. அடுத்து என்னென்னா, ரீசனிங் கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மல்டி மாடாலிட்டி. அப்படின்னா இன்புட் வந்து டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், இல்லை எல்லாம் சேர்ந்து கூட கம்பைன் பண்ணி கூட நீங்கள் இன்புட் கொடுக்கலாம். அதேமாதிரி அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டு, டிஃப்ரெண்ட் டைப்பில் அவுட்புட் வரும். அதுக்கப்புறம் இது வந்து கோடையும் ரீசனிங் பண்ண முடியும். கோடு வந்து நாலேஜ் பேஸ் வந்து எக்கச்சக்கமான கோடு கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு கோடு கேட்டாலும் சரி, இல்லை எக்ஸிஸ்டிங் கோடை வந்து டீபக் பண்ண சொன்னால் கூட அதனால் பண்ண முடியும். அடுத்து வந்து இந்த டூல் வைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எப்போவுமே கூகுளுடைய ஓன் டூல்ஸ் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் விஎஸ் கோடு வழியாக ஜெமினி ஏபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுளுடைய ஏஐ ஸ்டுடியோ, இல்லைனா வெர்டெக்ஸ் ஸ்டுடியோ யூஸ் பண்ணலாம். ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண கூகுளுடைய அனௌன்ஸ்மெண்ட் டூல் வந்து ஆன்டி கிராவிட்டி டூலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, ஸ்லைடை பாருங்கள். ஆமாம், ஓப்பன் ஏஐ பற்றி தான் பேச போகிறோம். ஓகே. ஓப்பன் ஏஐயும் அவங்களுடைய ஜிபிடி சீரீஸுடைய லேட்டஸ்ட்டு வெர்ஷனை அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனை பற்றி அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஜிபிடி 5.4. ஓகே. இது வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ வைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 1 மில்லியன் அப்ராக்சிமேட்டாக 1.5 மில்லியன் இன்புட் டோக்கன்ஸ் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. எதுக்கலாம்னா ஏபிஐ, கோடெக்ஸு அண்டு எக்ஸ்டெண்டட் ஒர்க் ஃப்ளோக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து 3 வேரியேஷனில் வருது. அதாவது ஸ்டாண்டர்டு, திங்கிங் அண்டு என்ன சொல்கிற ப்ரோ. ஓகே. இந்த ஸ்டாண்டர்டு மல்டி பர்பஸ், ஜெனரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. திங்கிங் வந்து என்னென்னா டீப் ரீசனிங் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். கொஞ்சம் லெட்டன்சி மே டேக் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா அது டீப் ரீசனிங் பண்ணுறதுனால. ஓகே. மற்ற மாதிரி டீப் ரீசனிங்னா ரிசர்ச் ரெலவெண்ட்டாக, இல்லைன்னா மல்டி ஸ்டெப்பு யூசிஸு, ஒரு கோலை மல்டிபிள் ஸ்டெப்பாக ப்ரீச் பண்ணுறது, டாஸ்க்கை ப்ரீச் பண்ணுறது யூஸ் ஆகாது. அப்புறம் லாங் டாஸ்க் பேசிக்கலாக. ஓகே. டாஸ்க்லாம் இது ஹேண்டில் பண்ணும். அப்புறம் ப்ரோ வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஹை டிமாண்டிங் டாஸ்க்லாம் அதை வச்சு பண்ணலாம். ஓகே. உங்களுடைய யூஸ் கேஸ் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கடைசி என்னென்னா அஜென்டிக் அண்டு மல்டி ஸ்டெப் ஒர்க் ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸலண்ட் பிளானிங் பண்ணும், செல்ஃப் கரெக்ஷன் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னைத்தானே அதை திருத்திக்கிறோம். அதாவது அந்த அவுட்புட்டை எடுத்து செக் பண்ணோம், கரெக்டான அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நான் ஜெனரேட் பண்ணணும், இல்லைன்னா திருப்பி ஒரு ரீரன் பண்ணி
திருப்பி செக் பண்ணும். அப்படியே இட்டரேட்டிவாக ரன் பண்ணி அது ஃபைனலாக பெஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கும். ஸ்க்ரீனை பாருங்கள். ஆமாங்க, பைத்தான் கோடு டெமோ பார்க்க போகிறோம். ஏஐ ரிலவெண்டான பைத்தான் கோடு. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா 4 மாடல்ஸ் பார்த்தோம் இல்லையா? எல்லா மாடலுமே கோடு எழுதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் டவுன் ஆச்சுன்னு பார்த்தோம். இப்போ அவன் அது மாதிரி நம்மளும் அதை எப்படி கோடு ஜெனரேட் பண்ணுது, எப்படி பக்கை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு இந்த டெமோவில் பார்க்கலாம். நான் அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணலை, ஓல்டு வெர்ஷனே யூஸ் பண்ணுறேன். அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, தேவையான பேக்கேஜ். ஓகே, 2ஆக பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து பக்கு ஃபிக்ஸிங், அதாவது கோடில் எரர் இருந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. 2வது வந்து நியூ கோடு, டோட்டலாகவே ஒரு கிளாஸு, ஃபங்க்ஷனு, இல்லை மெத்தடு, இல்லை மாடுலு எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன லாங்குவேஜ்னாலும் கிரியேட் பண்ணுவோம். .NETலேயும் பண்ணலாம், ஜாவாலையும் கிரியேட் பண்ணி தரோம், பைத்தான்லேயும் பண்ணுவோம். நான் வந்து பைத்தான்லேயே கோடு ஜெனரேட் பண்ண சொல்கிறேன். ஓகே ஓகே இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ஜெமினை 4.0 மினி தான் யூஸ் பண்ணுறேன். ஓல்டு வெர்ஷன் தான், ஆனால் அதுவே பெஸ்ட்டாக கோடு எழுதும். அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரன் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இங்கே வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷன் வந்து கூப்பிடும்போது என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு வந்து ஆட் 3 நம்பர்ஸ் அடிஷன் மெத்தடு கிரியேட் பண்ணித்தான்னு சொல்கிறேன். ஓகே, ஓகே இது வந்து ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிடுச்சு, ஆடிங் 3 நம்பர்ஸ். ஓகே, இதை வந்து நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைன்னு இது பண்ணலாம். அதை காப்பி பண்ணி இங்கே வந்து ஓகே ரன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மெத்தடை கூப்பிட்டு பார்க்கலாம், ஒர்க் ஆகுதா எல்லாம் பக் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் எப்படி வருது. ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ வேற ஒரு மெத்தட் கூட கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, டிவிஷன் போடணும்னா டிவிஷன் போடுவோம். இல்லை, இது வந்து இங்கே போய் கேட்கணும். இதே மாதிரி இதுதான், இந்த மெத்தட் தான் கால்குலேட்டர் மாதிரி தான் பண்ண முடியுமான்னு இல்லைங்க. ஓகே, என்ன மெத்தட்னாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பிஸ்னஸ் லாஜிக் ரூல்ஸ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்புட்டில் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணு, இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணால் பண்ணுவோம். ஓகே, நான் வந்து டிவிஷன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதே நேரத்தில் எரரு ரிட்டன் எல்லாம் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டிவிஷனுடைய மெத்தடை கொடுத்துருச்சு. இந்த மெத்தடை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே, இப்போ இதை கால் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனு. ஓகே, இப்படி தாங்க கோடு ஜெனரேட் ஆகும். இது சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும் காட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்னா மல்டிபிள் மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, கிளாஸ் கிரியேட் பண்ணுவீங்க, இன்டர்ஃபேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நியூவாக கோடு ஜெனரேட் பண்ணுறது. இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் பக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அதே மாடல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாடலில் என்னென்னா, நான் இன்புட் வந்து ப்ராம்ப்டில் இருந்து கொடுக்காம அதை ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆனால் சிஸ்டம் ப்ராம்ப்டில் சொல்லியிருக்கேன், நீ வந்து பைத்தான் எக்ஸ்பர்ட் கோடு ஃபிக்ஸர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அதனால் கோடை ஃபிக்ஸ் பண்ணும், என்னென்ன ரூல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எது மிஸ்ஸிங் பேரந்தைசிஸ் இருக்கா, கோலன்ஸ் இருக்கா, இல்லைன்னா சிண்டெக்ஸ் எரர் இருக்கா, இல்லை லாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கா, ஃபார் லூப்பில் வந்து கரெக்டாக ரன் ஆகுதா, இல்லை இன்ஃபினிட்டி லூப்பாக மாறுதா, எல்லாமே செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். ஓகே, அப்படியே சிஸ்டமில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே,
கொடுத்துட்டு இதை ரன் பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெத்தடை கூப்பிட்டு பார்ப்போம். என்னென்ன மெத்தட் இது கொடுத்துருக்கேன்னா இன்புட்டில் பாருங்கள், ஒரு அடிஷன் ஒரு மெத்தட் கொடுத்துட்டு அதில் வந்து ஒரு க்ளோசிங் பேராந்திசிஸும் பைத்தான் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கோலன் வைக்கணும். அப்போ தான் அது மிஸ் பண்ணியிருக்கேன். 2 பக் இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் அதை பண்ணுறேங்க. 2வதுல வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து இது பண்ணி விட்ருக்கேன். இடையில வந்து கன்கார்டினேட் ஆகணும், இல்லைன்னா ஸ்ட்ரிங்கை மாற்றணும். ஓகே ஓகே, அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். 3வது வந்து லூப், ஃபார் லூப்பில் வந்து ஐன்னு வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வேரியபிள், அதாவது வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஆனால் அடுத்து வந்து ரேஞ்சு டைரெக்டாக இருக்குது. ஆனால் இன்பிட்வீனில் இன்னுன்னு ஒரு கீவேர்டு மிஸ்ஸிங்கு பைத்தானில். ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சின்டெக்ஸ். ஓகே, நான் பைத்தான் மட்டும்தான் பேசுகிறேங்க. ஓகே, அது கண்டுபிடிக்குதான்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து 3 ஐட்டம்ஸ் தான் இருக்குது. முல்ல இண்டெக்ஸ் வைஸ் 0, 1, 2ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கமா வர போட்டிருக்கேன் 3வது ஐட்டத்துக்கு அப்புறம். இது எப்படி இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுதான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரன் ஆகிட்டு இருக்குது, பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1ல் என்ன சொல்லுதுன்னா ப்ரோக்கன் வந்து எப்படி கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஃபிக்ஸ்டு வந்து என்ன சொல்லுதுன்னா க்ளோசிங் பேரந்திஸ் போட்டிருக்கு, கோலன் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. ஆடட் மிஸ்ஸிங் க்ளோசிங் பேரந்திசிஸ் அண்ட் ஏ கோலன் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருக்கு. பெர்ஃபெக்டாக சொல்லியிருக்கு, என்ன செஞ்சேன்னு சொல்லியிருக்கு. 2வது எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வந்து தப்பாக போட்டிருக்கோம், இந்த டபுள் கோட் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து விட்டுருச்சு ப்ராப்பராக. ஓகே, அப்படி போட்டால் ப்ளஸ் போட்டு 2யும் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா அது ப்ளஸ் எடுத்து விட்டு ஸ்ட்ரிங்கையே மாற்றி விட்டுருச்சு இந்த டபுள் கோட்டை பார்த்தீங்கன்னா. ஓகே, பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது 3வது எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஆடட் இன் டு தி ஃபார் லூப், ஆடட் பேரந்திசிஸ் டு தி பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, 2 இஷ்யூ இருந்திருக்கு. ஓகே, ஃப்ரெண்டில் ஓகே, இதை நான் கூட நோட்டீஸ் பண்ணலங்க. பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க, ஹூமனோட பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே ஓகே, இப்போ 4வது வந்து லிஸ்ட்டு. ஓகே, இதில் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அறையில் என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லுதுன்னா கமாவை எடுத்து விட்ருக்குன்னு சொல்லுது. என்னென்னா ஃபிக்ஸ்டு, அதான் கமாவை எடுத்துருக்கு, ட்ரை அக்செப்ட் இது ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லுது. அப்புறம் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து எக்ஸப்ஷனில் ஹேண்டில் பண்ணியிருக்குது. ஓகே, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ நமக்கு இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணால் கூட நம்மளே இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இனி ஒரு செல்லிங் நான் ஓப்பன் பண்ணிட்டு கூட பண்ணிடலாம். ஓகே, அந்த கோடை எடுத்து இதில் போட்டு, ஓகே, இதுக்கு அடுத்த செல்ல இந்த மெத்தடை கூப்பிடுவோம். ஓகே, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்படி தாங்க எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலு ஏஐ யூஸ் பண்ணி கோடை எவ்வளோ பெரிய கோடாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய 1000 லைன்ஸ் 10,000 லைன்ஸ் கோடாக இருந்தாலும் அதை ஃபிக்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனால் ஏஐ வந்து நம்ம கோடை நம்மளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நாங்கள் சொல்கிறோன்னா இதுதான் காரணங்க. ஓகே, இதெல்லாம் ஓல்டு மாடல் வச்சு நான் டெமோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நீங்கள் கரண்ட் மாடல் நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, அந்த மாடல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மோர் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே நேரத்தில் லேட்டஸ்ட்டு கோடு, சிண்டெக்ஸ், லாங்குவேஜ் எல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால் மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். பாய். அப்பாடா, சம்மரிக்கு வந்துட்டாங்க. இது வரைக்கும் என்ன பார்த்தங்கிறத சம்மரைஸ் பண்ணலாம். நம்ம 4 ரிலீசஸை பற்றி பார்த்துருக்கோம். முதலாவது ரிலீஸ் வந்து ஆந்த்ரோபிக்லேருந்து வந்தது. அதாவது அவங்களுடைய கிளாடு
ஓப்பஸ் 4.6 ரிலீஸு. அது வந்து ஈஸியாக லெகசி கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. 2வது வந்து ஓப்பன் கிளைவ் வந்து ஒரு அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்டு. இது வந்து மெசேஜிங் டூலோட ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அங்கேருந்து மெசேஜிங் டூல்ல இருந்து நம்ம ஏஐ ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது கூகுளுடைய ஜெமினி 3.1 ப்ரோ ரிலீஸு. அதோடைய கேப்பபிலிட்டிஸும் என்னங்கிறத பார்த்தோம். 4வது ஓப்பன் ஏஐ சாட்ஜிபிடி ஜிபிடி 5.4 உடைய ரிலீஸை பற்றி பார்த்தோம். அதோடைய கேப்பபிலிட்டிஸ் என்னங்கிறதையும் பார்த்தோம். இந்த 4லையுமே என்னென்னா எல்லாரும் சொன்னது என்னென்னா இந்த தரம் ரொம்ப கோட் பேஸ் சாஃப்ட்வேர் கோடை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து இந்த ஏஐ மாடல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பெர்ஃபெக்டாக கோடு எழுதும் பக்கை ஃபிக்ஸ் பண்ணணும்னு கிளைம் பண்ணாங்க. அதனால் என்ன இன்டைரக்டாக சொல்ல வராங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஐடி ஜாபை அது ரீப்ளேஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எப்பவும் சொல்கிறது தாங்க, அப்ஸ்கில் ஏர்லி அண்ட் ஏஏஎஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறிவை பயிர், அறிவை பெறு, அறிவு தான் எப்போதும் நிரந்தரம்.